எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸில் சாப்டர் 1 பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ரோக்ராம்னா என்னது? எ ப்ரோக்ராம் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் given to a computer to perform a specific task. அதாவது ப்ரோக்ராம்னா என்னதுன்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க கம்ப்யூட்டருக்கு கொடுத்து அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டரில் 2 நம்பரை ஆட் பண்ணணும்னு சொல்லி டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அவுட்புட் கொடுக்குது? நம்ம ஏதோ ஒரு இன்புட்டை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அது எக்ஸிக்யூட் பண்ணதும் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அது மூலமாக அது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணுது. இதான் ப்ரோக்ராம்க்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு பைத்தான் லாங்குவேஜ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இட் இஸ் எ ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு இந்த ஹை லெவல்னால் என்னென்னு ஒன்றுனா பார்த்துடலாம். இட் வாஸ் டெவலப்டு பை கியூட்டோ வான் ரோசம். இட் இஸ் எ சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ரொம்ப சிம்பிளான ஈஸியான லாங்குவேஜ்னால் பைத்தான் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹை லெவல் லாங்குவேஜாக என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அது என்னதுலான்னா லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல். அதுக்கப்புறம் மிஷின் லாங்குவேஜ். இந்த மிஷின் லாங்குவேஜ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. லோ லெவல் லாங்குவேஜை தான் நம்ம மிஷின் லாங்குவேஜ்னே சொல்கிறோம். மிஷின் லாங்குவேஜ் இஸ் த லோயஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் ஆர் த ஒன்லி லாங்குவேஜ் அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். இந்த மிஷின் லாங்குவேஜ் கம்ப்யூட்டரால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ண முடியும், ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், 0101. இது ஒரு கோடு மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த கோடு மிஷினுக்கு மட்டும்தான் புரியும் என்ன எழுதியிருக்குன்னு. ஹியூமனுக்கு இந்த கோடுக்குள்ளே வேர்டு என்னன்றது புரியவே புரியாது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமர்னால் யார்? நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுகிறோமோ நம்ம தான் ப்ரோக்ராமர். நெக்ஸ்ட்டு அசம்பிள் லாங்குவேஜ். அசம்பிள் லாங்குவேஜ் contain same instruction as a machine language but the instruction and variable have names instead of being just numbers. An assemble language consists of mnemonics that correspond unique machine instruction. Example start add x. இது ஒன்றும் இல்லை. அசம்பிள் லாங்குவேஜ்னால் என்னதுன்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். இதை ஸ்டார்ட் பண்ணு, இந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும்னா ஆடு, சப்ராக்ட் பண்ணணும்னா சப்ராக்டு, இந்த மாதிரி ஒன்றுக்கு நம்ம கமாண்ட் எழுதி வச்சுருப்போம். அதான் அசம்பிள் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்னது? ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் that is easy for human to read and write and understand, and it uses English words and simple syntax to create program. Syntaxனா என்னது? ப்ரொசீஜர். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். மிடில் லெவல் லாங்குவேஜ்ன்றது என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு it must be translated into machine level language using a compiler or interpreter. நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கில் டைப் பண்ணுறதையும் கம்பைலர்னால் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு லைன் பை லைனாக ப்ரோக்ராமை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்பிரிட்டர்னால் அதே இது கம்பைலர்னால் ஹோல் ப்ரோக்ராமையும் வாசிச்சுட்டு தான் எக்ஸிக்யூட்டே பண்ணும். கம்பைலர்னால் என்ன பண்ணும்? ஹோல் ப்ரோக்ராமையுமே எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்பிரிட்டர்னால் லைன் பை லைனாக வாசித்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதான் கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துடலாம். பைத்தான்குள்ளது கரெக்ட்னஸ். த ப்ரோக்ராம் ஷுட் கிவ் கரெக்ட் அவுட்புட். நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி. த ப்ரோக்ராம் ஷுட் பி ஈஸி டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி. இட் ஷுட் பி யூஸ் லெஸ் டைம் அண்ட் மெமரி. ரொம்ப கம்மியான டைமே எடுத்துக்கிட்டு சீக்கிரமாகவே நமக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ரியலபிலிட்டி. த ப்ரோக்ராம் ஷுட் ஒர்க் ப்ராப்பர்லி வித்தவுட் எரர்.
எரர் வந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இது வந்து சிம்பிளான லாங்குவேஜ்னால. நெக்ஸ்ட்டு மெயின்டெனபிலிட்டி. இட் ஷுட் பி ஈஸி டு மாடிஃபை ஆர் அப்டேட். நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போர்ட்டபிலிட்டி. இட் ஷுட் பி ரன் ஆன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பைத்தான் இன்டர்பிரிட்டர்னால் என்னென்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்டர்பிரிட்டர்னது லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன், கம்பைலர்னால் ஹோல் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். பைத்தான்ன்றது இன்டர்பிரிட்டர் தான். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான். மோர் மெமரி யூஸ். பைத்தான் நீட் மோர் மெமரி விச் இஸ் ப்ராப்ளம் டு ஃபார் லார்ஜர் டேட்டா. பேக்கேஜ் ப்ராப்ளம். Too many libraries can cause version and installation issue. Runtime error. Variable type can change running which may cause bugs. Bugsனா வேறு ஒன்றும் இல்லை, எரர். நெக்ஸ்ட்டு பைத்தானில் வேரியபிள்னு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். வேரியபிள் இன் பைத்தான் இஸ் எ நேம் யூஸ் டு ஸ்டோர் வேல்யூ இன் எ மெமரி. இப்போது பைத்தான் ப்ரோக்ராமில் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. பைத்தான் வேரியபிள் கிரியேட்டட் when you assign a value to them. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸ் ஸ்டோர்ஸ் இன்டீஜர் வேல்யூ 10. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ரூல் ஃபார் நேமிங் வேரியபிள். ஒரு பைத்தான் வேரியபிளுக்கு நம்ம எப்படிலாம் நேமிங் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் சொல்லி பார்த்துடலாம். மஸ்ட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர். ஆல்ஃபபெட் லெட்டர் A to Z, கேப்ஸ் லெட்டர் A to Z அல்லது அண்டர்ஸ்கோர். கேனாட் ஸ்டார்ட் வித் எ நம்பர். என்றைக்குமே நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கேன் கண்டெயின் லெட்டர், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ்னு என்னது? அப்பர் லெட்டர், லோயர் லெட்டர் ABCDயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேனாட் யூஸ் கீவேர்ட் லைக் இஃப்பு, ஃபாரு, ஒயிலு, இந்த மாதிரி எந்த கீவேர்டையும் நம்ம பைத்தான் வேரியபிள் இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சம் ஆஃப் த ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். பைத்தானில் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட், இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் whose value can be changed after it created. மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியும் பைத்தான் இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். பைத்தான் மாடிஃபை சேம் ஆப்ஜெக்ட் இன் த மெமரி. எதெல்லாம் மியூட்டபிள் டேட்டா டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி. இது மூணையும் நம்ம வந்து மியூட்டபிள் பண்ண முடியும் பைத்தான் டேட்டா டைப்பில். இம்மியூட்டபிள்னால் என்னது? அந்த இதில் வந்து நம்ம சேஞ்சே பண்ண முடியாது அந்த நேமிங் ஆப்ஜெக்ட் இதை விச் கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் இட் கிரியேட்டட். இதுக்கு என்னென்ன டேட்டா டைப்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, டப்பிள். இந்த நாளையும் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த மியூட்டபிள், இம்மியூட்டபிள், இந்த டேட்டா டைப் எல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.